சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் வைஃப் சொன்னது 100% உண்மை. அம்மா எனக்காக சாப்பிடுங்கம்மா. வீடு தேடி வந்த விருந்தாளிங்கள உட்கார வச்சு சாப்பிடுற பழக்கம் எங்க குடும்பத்துக்கு இல்ல. கூழோ கஞ்சியோ பழைய சாதமோ புது சாதமோ யாரு வந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுறதுதான் எங்க பழக்கம். வர்றவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் போய் சாப்பிட்டுக்குவோம் இப்படி எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா. அம்மாவே சாப்பிட்டுட்டாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடுங்க அத்தை. வெறும் பணக்கார திமிர் மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த நடிப்பெல்லாம் எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வராது. மதி, நான் எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. இந்த குடும்பம் 2 நாள்ல இந்த அளவுக்கு உன்னை வளைச்சு போடுன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு சுத்தமா எதிர்பார்க்கல. உனக்கு இந்த சந்தோஷம் நீடிக்க கூடாது. நீடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சமந்தி, உங்க குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்ததை நினைச்சு இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நான் பார்த்த இளமதி என் பொண்ணே இல்ல, உங்க மருமக. உங்க மருமக கிட்ட ராஜேஸ்வரியோட பொண்ணுங்கிற அடையாளமே இல்லாம பண்ணிட்டீங்க. அதுக்காக உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன். சம்பந்தியம்மா, அவ்வளவு பெரிய தகுதியெல்லாம் எனக்கும் இல்ல, குடும்பத்துக்கும் இல்ல சம்பந்தியம்மா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிடாதீங்க. உங்க பொண்ணு நடந்துக்கிறத பார்த்து உங்களை விட நாங்க தான் பிரமிச்சு போயிருக்கோம். ஆமா மேடம், அத்தை சொல்றது அக்மார்க் நிஜம். எங்க மதியால தான் எங்க மொத்த குடும்பத்துக்கே பெருமை. ஆமாமா, சகல சொல்றது உண்மைதான். எங்களால இளமதிக்கு எந்த பெருமையும் இல்ல. எல்லாம் உங்க வளர்ப்பு தான் சம்பந்தியம்மா. நீங்க கத்து கொடுத்த ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, அரவணைப்பு வேற எதுவும் இல்லம்மா. உங்க குடும்ப பெருமையை சொல்ல இந்த பிறந்த நம்ம ஒண்ணு போதும் சம்பந்தி. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட எங்க மாப்பிள்ளையையும் உங்க மருமகளையும் கூட்டிட்டு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கவலையே படாதீங்க. இங்க இளமதி எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ அதே சந்தோஷத்தோட தான் சௌந்தர்யா எங்க வீட்டுல இருக்கா. நீங்க எல்லாரும் இவ்வளவு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மாதிரி தான் நாங்களும் அவளை அங்க பாத்துக்கிறோம். என்ன இருந்தாலும் பொண்ணோட சந்தோஷத்தை நேரடியா பாக்கணும்னு அம்மாக்கு இருக்கும்ல. பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் இல்ல சம்பந்தியம்மா, மாப்பிள்ளையோட சந்தோஷத்தையும் நேர்ல பாக்கணும். அதுக்கு என்ன, காட்டிட்ட போச்சு, இப்பவே காட்டுறேன், பார்த்து சந்தோஷப்படுங்க. கணேஷ், போன் எடுத்துட்டு வாங்க. பாத்து ஹலோ சூர்யா, எங்க இருக்கீங்க? இந்த பக்கம் வருது, ஆனா ஆளையே காணோம். அதான் சூர்யா. ஐயோ, பேச்சு கொடுத்து எப்படியா கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறியா? உன் ட்ரிக்ஸ் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பாரு, இந்த கேமை வச்சு நீ சௌந்தர்யாவை உப்பு முட்டை தூக்கி ரொமான்ஸ் பண்ணணும். அதானே உன் பிளானு? ஆமா. அப்படின்னா நீ சௌந்தர்யா கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டு இருந்தா நீ எப்படி உப்பு முட்டை தூக்க முடியும்? ஆமால. என்ன ஆமால கோமாலன்னு?
அவுட் ஆனதானே தூக்க முடியும். ஆமா. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். வா, கிளம்பு. சரி, ஓகே, நீ போ. வா 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 வா, நீ ஆரம்பி. சூர்யா, என்ன சத்தத்தையே காணோம். இங்கதான் இருக்கீங்களா இல்ல ரூமுக்கு போயிட்டீங்களா? சௌந்தர்யா, நான் இங்கதான் இருக்கேன். இங்க 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 இங்க. அவுட் 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 சூர்யா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன், அதுக்குள்ள நீ அதுக்கு புடிச்சிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? தூக்குங்க, என்ன உப்பு மட்டும் தூக்குங்க. அதுக்கு தானே நான் கேர்லெஸ்ஸாவே இருந்தேன். விளையாட்டு பிள்ளையா இருக்கான். எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நிறைய படிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? உப்பு மூட்டை தூக்குறதுக்கு அவுட் ஆகணும்னு கூட அவனுக்கு தெரியல. கல்யாணம் முடிஞ்சும் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கான். பார்த்தா பாவமா இருக்கு. பாவமா இருக்கு. அதையாமா நீ பாவமா சொல்ற? நான் வேணா உன்னை உப்பு மூட்டை பிச்சிருவேன். ஏய் பாண்டி, இந்த போன் ரொம்ப நேரமா அடிக்குது. இது சௌந்தர்யா அம்மாவோடது தானே? ஆமா. சரி, நான் போய் கொடுத்துடுறேன். அவங்க முக்கியமான வேலையில இருக்காங்க. நீ அப்புறமா கொடு. கிச்சன்ல 1008 வேலை இருக்கு. போட்டது போட்டபடியே இருக்கு. வேலையை பார்க்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு சும்மா தொண பேசிட்டு இருக்காம வா. பாத்துட்டு போயிடலாமே. வா. வா. ருத்ராமா வீடியோ கால்ல கூப்பிடுறாங்க. என்னவா இருக்கும்? ஹலோ அம்மா. ஏய் உமா, சௌந்தர்யா போன நீயே எடுக்கிற. சௌந்தர்யா எங்க? அவங்களாமா, அவங்க 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன். ஒரு நிமிஷமா. சரியான நேரத்துல தான் கால் பண்ணிருக்கேன். 2 பேரும் உப்பு மூட்டை தூக்கி விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் விளையாடுறேன் இப்போ ஒரு பெரிய விளையாட்டு. பாத்தீங்களாமா, இப்ப போய் எப்படிமா சௌந்தர்யா அம்மா கிட்ட போனை கொடுக்க முடியும்?